மோகனையா, அம்மா, அஜித் அண்ணா, நீங்க எல்லாரும் என் கூட வாங்க. வாவ், வீடு ரொம்ப அழகா இருக்கு. மூவிஸ்ல வர வில்லேஜ் மாதிரியே. அண்ட் என்னோட ரூம் எங்க? அம்மாடி குஷி, இந்த வீட்ல ஒரு ரூம் தான் இருக்கு. அப்ப நான் எங்க தூங்குறது? குஷி, நீ ரொம்ப கவலையோட இருந்தல்ல, நீ யார் கூட தூங்குறதுன்னு. ஏன் கூடவா, பாட்டி கூடவா, இல்ல அத்தை கூடவான்னு? இந்த வீட்ல உனக்கு அந்த கவலை வரவே வராது. ஏன்னா நம்மெல்லாம் சேர்ந்து தூங்க போறோம். அடடே, இது ரொம்ப நல்ல விஷயம் இல்ல குஷி? அப்ப நான் ராத்திரி குஷிக்கு கதை சொல்லி தூங்க வைக்க முடியும்ல? கதை கேட்டுக்கிட்டே நான் குஷியோட தலைக்கு எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி விடுவேன். திடீர்னு நடுராத்திரி பாட்டி கூட தூங்கணும்னு ஆசை வந்தா ஒரு ஜம்ப் பண்ணி பாட்டி கிட்ட போய் கட்டி பிடிச்சிட்டு தூங்கலாம் இல்ல? ஆ, ரொம்ப ஜாலியா இருக்கும். இதுக்கு முன்னாடி நாம இப்படி பண்ணதே இல்லைல்ல. எல்லாரும் சேர்ந்து தூங்க போறோம். ஒன்னா சேர்ந்து சாப்பிட போறோம், ஒன்னா சேர்ந்து டிவி பார்ப்போம். இப்படி எல்லா விஷயத்தையும் நாம எல்லாரும் ஒன்னா தான் பண்ணுவோம். அது எவ்வளவு ஜாலியா இருக்கும்ல? வாவ், அப்ப இது ஃபுல் டைம் ஃபேமிலி பிக்னிக். ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஃபேமிலி பிக்னிக் தான் இது. பிக்னிக்கா? ஆக்சுவலா இது ஜெயில். ஓ காட், இங்க வந்து மாட்டிக்கிட்டேனே. இன்னும் இந்த வீட்ல எவ்வளவுதான் கஷ்டப்பட வேண்டியது இருக்குமோ தெரியலையே. இப்போ அடுத்து என்ன பண்றதா இருக்க? ரொம்ப திமிரோட, ரொம்ப கர்வத்தோட எல்லாரும் கிளம்பி போனாங்களே இங்க இருந்து. ஒன்னா இருந்தா ஜெயிச்சிருவாங்களாம். இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் தனித்தனியா கஷ்டம் வரும்போது அப்போ எல்லாரும் நம்ம வழிக்கு வருவாங்க. முதல்ல நாம அந்த குடும்பத்தோட ரொம்ப பலவீனமான மெம்பரை தான் சூஸ் பண்ணணும். நாம முதல்ல வேட்டையாட போறது இந்த ராகுல். ஏன்னா எல்லாருக்கும் முன்னாடி இவன் தான் சாக போறான்.
அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு நாம gift வேற அனுப்பணுமே, பாப்போம். அந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் நாம தனித்தனியா தாக்கிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் முன்னாடி ராகுல். அதுக்கப்புறமா சாக போறது அம்மாவோட ஃபேவரட், அந்த காது சாக போறா. பாட்டி. அம்மாடி ராதா, சொல்லுங்கப்பா. இன்னைக்கு எப்படியாவது சமாளிச்சுக்கோ. நாளைக்கு கடைக்காரர்கிட்ட பேசி தேவையான மளிகை சாமான்லாம் வாங்கிடுறேன். சரிங்கப்பா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்லா இருக்கணும். ஏமா தாமினி, எப்ப பார்த்தாலும் அந்த மோகன் குடும்பம் தான் ஞாபகத்துல இருக்குமா? அந்த 2 அடி சூனியக்காரி குடும்பத்தை ஞாபகத்திலே வச்சுக்க மாட்டியா? அந்த குடும்பத்துக்கு ஆதரவு கொடுத்த, இன்ஃபேக்ட் அந்த ராதாவை பொண்ணா பெத்து அந்த கிழவன் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டான். அதனால இந்த நெருப்புல அந்த ஆளோட கையும் எரிய போகுது. என்ன
அப்புறம் கீர்த்தி, அஜித். அந்த வீட்டோட உயிர், பெருமை, அவங்களோட இதய துடிப்பான குஷி. ஐயோ இந்த பெட் ரொம்ப மெலிசா இருக்கு. அதுக்கு எதுக்கு இப்ப நீ இவ்வளவு சலிச்சுக்கிற? இப்பவே இந்த பெட்டை நான் டபுள் ஆக்குறேன் பாரு. இதோ இப்ப வா. என் மனசுக்கு அதிகப்படியான சந்தோஷம் கிடைக்கணும்னா அதுக்கு முதல்ல இவளை கொல்லணும். சரியா இருக்கா? என்ன நல்ல மெத்து மெத்துன்னு இருக்கிற பெட் இதுதான். நீ வேணா ஏறி பாரு, நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும். சுத்த பொய். குஷியா அவங்க சொல்றதெல்லாம் பொய். இவங்க 2 பேரை விட தடியான பெட் இதுதான்மா. வந்து ஏன் முதுகுல ஏறுவா? வாமா. சோ இதுதான் அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்கான என்கிட்ட இருக்கிற மொத்தமான பிளான். இது எப்படி இருக்கு? உன் பிளான் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நீ ராதா மோகனை எதுவும் பண்ண மாட்டியா? நம்ம உண்மையான எதிரியே அவங்க தானே. கண்டிப்பா. சொல்ல போனா எல்லாரை விட இவங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்க போகுது. ஏன்னா ஒவ்வொரு நொடியும் தன்னோட குடும்பம் உடையிறத இவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்க முடியாம துடிச்சு போவாங்க. ஏன்னா இந்த குடும்பம் இவங்களோட பலம் இல்லையா? ஆனா அதுதான் அவங்களோட பலவீனமாக போகுது. அப்புறம் அந்த ராதா மோகன் உடைஞ்சு போய் சதறி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் நிரந்தரமா பிரிஞ்சு போயிடுவாங்க. துளசி அக்கா பாக்குறீங்களா? எல்லாரும் ஒன்னா இருக்காங்க, சந்தோஷமா இருக்காங்க. நீ சொல்றது ரொம்ப கரெக்ட் ராதா. சந்தோஷங்கிறது பணத்துல இல்ல, குடும்பத்தால தான் கிடைக்கும். இந்த உலகத்தோட மொத்த சொத்தம் ஒரு பக்கம், குடும்பத்தோட ஒத்துமை ஒரு பக்கம். என்னாச்சு? என்னமாச்சு அம்மா? என்னாச்சுமா உங்களுக்கு? அம்மா அம்மா. ஐயோ அம்மா, உங்களுக்கு என்னாச்சு? ஒண்ணு இல்ல. நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? அம்மா என்னாச்சு? நான் டாக்டருக்கு ஃபோன் பண்றேன். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணு இல்ல. உன்னோட அம்மா இவங்களுக்கு பஞ்சு மெத்தையில படுத்துதான் பழக்கம். மாத்திரை மருந்துக்கு அவங்களுக்கு மாசத்துல 1000 கணக்குல ஆகும். கஷ்டப்பட்டுட்டு அவங்களால வாழ முடியுமா? அவங்களால தரையில படுத்துட்டு தூங்க முடியுமா? தன்னோட ஆர்த்தரைட்டிஸ், டயபிட்டிஸ், அப்புறம் பிளட் பிரஷர் மாத்திரை இல்லைன்னா எப்படி அவங்களால உயிரோட இருக்க முடியும்? அழறியா? இல்ல.
பொய் சொல்லணும்னு முடிவு பண்ணா வெங்காயத்தை நறுக்கிருக்கலாமே. மோகன் ஐயா, அம்மாவோட முட்டையில வலி ஏற்பட்டிருக்கு. அவங்களால சரியா தூங்க முடியாது. என்னால தானே இன்னைக்கு அவங்க தரையில படுக்கிற நிலைமை ஏற்பட்டுருச்சு. மோகன் ஐயா, நாம எல்லாரும் சேர்ந்து குஷிக்கு புரிய வைக்க முடியும், அவளை சிரிக்க வைக்க முடியும். ஆனா ஒவ்வொருத்தரும் உள்ளுக்குள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்றது உண்மைதானே. என்னால எப்படி இருந்த நீங்க எல்லாரும் இன்னைக்கு இப்படி இருக்கீங்க? நீ சொல்றது கரெக்ட் தான். இது எல்லாமே உன்னாலதான் நடக்குது. நீ என் வாழ்க்கையில வந்திருக்கலன்னா நமக்கு கல்யாணம் நடந்திருக்காது. என் கல்யாணம் அந்த தாமினி கூட நடந்திருக்கும். அவ என்ன உயிரோட எண்ணெயில பொரிச்சு தின்னுருப்பா. இன்னும் என்ன ராதா, நீ சொல்றது கரெக்ட் தான். எல்லாரும் கஷ்டப்படுறாங்க தான். ஆனா உண்மையை சொல்லணும்னா எல்லாரும் சந்தோஷமாவும் இருக்காங்க. நீ எங்க எல்லாரோட வாழ்க்கையிலும் அன்புங்கிற சொத்தை தான் குவிச்சு வச்சிருக்கேராதா. அது முன்னாடி இந்த உலகத்துல இருக்கிற சொத்தெல்லாம் வேஸ்ட். வானில் தேடி நின்றேன், ஆழி நீ அடைந்தாய், ஆழி நான் விழுந்தாய், வானில் நீ எழுந்தாய், என்னை நட்சத்திர காட்டில் அலைய விட்டாய், நான் என்ற எண்ணம் அலைய விட்டாய். நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே நீ, நல்லை அல்லை நல்லை அல்லை நல்லை அல்லை நள்ளிரவே நீ, நல்லை அல்லை. ஒலிகளின் தேடல் என்பதெல்லாம் மௌனத்தில் முடிகின்றதே, மௌனத்தின் தேடல் என்பதெல்லாம் ஞானத்தில் முடிகின்றதே. நான் உன்னை தேடும் வேளையிலே மோகன் என்னைக்குமே ராதாவுக்கு எதிராக போக மாட்டான். நேத்தும் போகல, இன்னைக்கும் இல்ல, நாளைக்கும் இல்ல. நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே நீ, நல்லை அல்லை நல்லை அல்லை நல்லை அல்லை நள்ளிரவே நீ, நல்லை அல்லை. மூகை மூகை முத்தென்ற நிலைகளிலே மூகந்தோட காத்திருந்தே, மலர்கின்ற நிலை விட்டு பூத்திருந்தார், மனம் கொள்ள காத்திருந்தே, மகரந்தம் தேடி நுகரும் முன்னே வெயில் காட்டில் வீழ்ந்து விட்டாய். நல்லை அல்லை நல்லை அல்லை அரும்புவே நீ, ராதா இருக்கால, நல்லை அவதான் என்னோட சொத்து. நான் பாடுறதுக்கு காரணமே அவதான். முல்லை கொல்லை நீ, நல்லை அல்லை. என்ன ஆனாலும் சரி, என் குடும்பத்துக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். நான் போராடி ஆகணும். எனக்கு சொந்தமானத மறுபடியும் நான் எனக்கு சொந்தமாக்கிக்கணும். தாமினி அவளோட விளையாட்டிலே தோக்கடிக்கணும். என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி,
என்னோட குடும்பத்தை நான் கண்டிப்பா கஷ்டப்பட விடவே மாட்டேன். இதுக்கு முன்னாடி நாங்க எந்த வாழ்க்கையை வாழ்ந்தோமோ அந்த வாழ்க்கையை மறுபடியும் ஆரம்பிப்போம். என் குடும்பத்தை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பேன்.